Hello guys, welcome back to Ambutudhan programming. நம்ம லாஸ்ட் வீடியோவில் மேக் டேக்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். Given an out string length 4 such as ரெண்டு open ரெண்டு close bracket and a word, return a new string where the word is in the middle of the out string. ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட் ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அடுத்து ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க. அவுட் ஸ்ட்ரிங்கோட லென்த் 4 தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க கான்ஸ்டண்ட்டாக. ஸோ நம்ம கரெக்டாக அவுட் ஸ்ட்ரிங்கில் நடுவில் இந்த வேர்டை ப்ளேஸ் பண்ணி ஆகணும். இது பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்ட்ரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறோம். உங்களுக்கு எதாவது டவுட்னா அந்த ஸ்ட்ரிங் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்டோட லென்த் 4 தான் இருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பாதியாக பிரிக்கலாம்ல, அதனால் நம்ம சப்ஸ்ட்ரிங்காக எடுக்கிறோம். ஸோ முதல்ல இருக்கிற 2 இண்டெக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்ட் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 3rd 4th இண்டெக்ஸ் கடைசியில் பிரிண்ட் ஆகுது. அதனால தான் இங்கே நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு கரெக்டாக அவுட்புட் வந்துடுச்சு. நம்ம அடுத்த ப்ரோக்ராம் அப்படியே பார்ப்போம். Given a string, return a new string made of 3 copies of the last 2 characters of the original string. The string length will be at least 2. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அதோட கடைசி 2 கேரக்டரை மட்டும் 3 வாட்டி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து அட்லீஸ்ட் 2 ஆச்சு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கடைசி 2 கேரக்டர் எடுக்கிறதுக்கு ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கரெக்டாக அவுட்புட்டாக இருந்துச்சு. கடைசி 2 கேரக்டர் மட்டும் எடுத்து நம்ம 3 வாட்டி கன்கேட்டினேட் பண்ணுறோம். நம்ம ஸ்ட்ரிங்கில் ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்ட்ரிங்குக்கு நம்ம 2 அரித்மெட்டிக் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று அடிஷன், இல்லைனா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற கேரக்டர் எத்தனை வாட்டி மல்டிப்ளை ஆகிட்டு பிரிண்ட் ஆகணும்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் கவுண்ட் கொடுத்து. ஸோ இங்கே நமக்கு ஒரே ஸ்ட்ரிங் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, 3 வாட்டி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, கடைசி 2 கேரக்டர் இது 3 வாட்டி மல்டிப்ளை ஆகும்னு நம்ம சொல்லலாம். அதே எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பி கோடிங் கைஸ்.